திருட வாயிலிருந்து வந்தால் உண்மையாங்க வரும். அவனே சொல்கிறான் ஒரு தீவிரவாதின்னு. அது ஒரு நாடாக மதிக்கிறதே முதல்ல மிகப்பெரிய தப்பு. நீங்கள் அப்புறம் அவங்க கொடுக்கக்கூடிய நியூஸை வேறு உண்மை நினச்சி பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஸோ இது போராக மூலுமா இல்லை போராக அடுத்து போகுமான்றது தெரில. ஆனால் நம்ம இந்திய இராணுவ தளபதிகள், இந்தியாவினுடைய முப்படை தளபதிகளில் ஒரு முக்கியமான நபர் என்ன வந்து சொல்கிறாருன்னா, இட் வில் கண்டினியூ, இட்ஸ் ஜஸ்ட் அ ஸ்டார்டிங் அப்படிங்கிறாரு. இது இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கோம், இது இன்னும் முடியலங்கிறாரு. ஸோ அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இப்போது ஆப்கானிஸ்தான் வந்து இந்தியாவுக்கு சப்போர்ட்டிவாக நிற்கிறதுனால தாலிபான்ஸ் வந்து இப்போ அங்கே இருக்கக்கூடிய ரூலிங் பார்ட்டி தாலிபான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பாகிஸ்தானுக்கு எதிராக போர்க்கொடி தூக்கியிருக்காங்க. பலுச்சிஸ்தான் எதிராக வந்து போர்க்கொடி தூக்கியிருக்காங்க. பல ஆர்மி ஆஃபீஸர்ஸ், பாகிஸ்தான் ஆர்மி ஆஃபீஸர்ஸ் வந்து சுட்டு வீழ்த்திருக்காங்க. பட் இந்தியாவோட பியூட்டி என்னன்னா, ஒரு சிவிலியன் ஒரு பொதுமக்கள் கூட இதனால் வந்து பாதிக்கப்படலை. பாகிஸ்தானுடைய ஃபேக்கான நியூஸை தயவு செஞ்சு யாரும் நம்ப வேணாம். இந்தியாவினுடைய ஜெட்ஸ் எதுவுமே சுட்டு வீழ்த்தப்படலை. எல்லாமே அவங்க ஃபேக் நியூஸை மட்டும்தான் பரப்புகிறாங்க. ஏங்க ஒரு திருட வாயிலிருந்து வந்தால் உண்மையாங்க வரும். அவனே சொல்கிறான் ஒரு தீவிரவாதின்னு. அது ஒரு நாடாக மதிக்கிறதே முதல்ல மிகப்பெரிய தப்பு. நீங்கள் அப்புறம் அவங்க கொடுக்கக்கூடிய நியூஸை வேறு உண்மை நினச்சி பார்த்துட்டு இருக்கிறீங்க. இந்தியாவினுடைய அஃபிஷியல் சைட்ஸில் இருக்கக்கூடிய, இன்டர்நேஷ்னல் சைட்ஸில் இருக்கக்கூடிய ஆத்தென்டிக்கான நியூஸ் மற்றும் வீடியோஸ் மற்றும் ஃபோட்டோஸை மட்டும் ஷேர் பண்ணுங்கள். இந்தியாவினுடைய எந்த விமானமும் பாதிக்கப்படவில்லை, எந்த வீரர்களுக்கும் உயிரிழப்பு என்பது ஏற்படவில்லை. மிகச் சரியான முறையில், துல்லியமான முறையில் 9 இடங்களில் நமது இந்திய இராணுவம் மற்றும் முப்படைகளுமானது தாக்குதல் நடத்திய காரணத்தினால் பல தீவிரவாதிகள் கிட்டத்தட்ட 60க்கும் மேற்பட்ட உயிர்களை வந்து இழந்திருக்காங்க. ஸோ அவர்களுடைய இறுதி அஞ்சலிக்கு வந்து நிறைய பாகிஸ்தான் இராணுவ அதிகாரிகள் வந்து போயிருப்பது மிகவும் வருத்தம் அளிக்கிறது. இது வந்து ஒரு பெரிய ஷாக்கிங்காக வந்து இருக்குது. இதை வந்து கண்டிப்பாக ஐநா சபை நோட் பண்ணணும். இதை வந்து கண்டிப்பாக உலக நாடுகள் இருக்கக்கூடிய அனைத்து உலக தலைவர்களும் வந்து நோட் பண்ணணும். இதுக்கு இனிமேலும் பாகிஸ்தானுக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் வந்து பார்த்தீங்கன்னா கருத்துக்கள் பதிவிடுவது, இனிமேலும் வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் செய்தது தான் சரின்ற மாதிரி முட்டாள்தனமான, உங்களுக்கு தேசப்பற்று இல்லைனாலும் பரவாயில்ல, கொஞ்சமாவது நியாயத்தோடு பேசுங்க. ஸோ இவ்வளோ விஷயம் நடந்ததுக்கப்புறம் பார்த்ததுக்கப்புறம் சப்போர்ட்டிவாக கருத்து வந்து யாரும் பாகிஸ்தானுக்கு பதிவிட வேண்டாம். வெறுப்புணர்வு காட்டவில்லை என்றாலும் பரவாயில்லை, நியாயத்தின் பக்கம் நில்லுங்கள் என்று வந்து நான் வந்து கேட்டுக்கொள்கிறேன். இந்த நேரத்தில் நம்ம தமிழக அரசுடனும் மத்திய அரசுடனும் இருப்பது நமது மாபெரும் கடமையாக வந்து இருக்கிறது. அதனால் அரசியலை தவிர்த்து அரசியலை கடந்து நாட்டின் பாதுகாப்பை வந்து உறுதி செய்வோம், முன்னெடுப்போம்.